அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ ஆரோக்கிய உணவுகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று உணவில் புரோட்டீன் பற்றி பார்ப்போம். நம் முன்னோர்கள் கிடைக்காத பொருளை பிரதானமாக கொண்டாடவில்லை. எந்த பிரதேசத்தில் எது அமோகமாக விளைகிறதோ அதை வைத்துக்கொண்டு அதற்கு துணையாக பல பொருள்களை கையாண்டு வந்திருக்கிறார்கள். ராகியை தவிர வேறு எதையும் கண்களால் காண முடியாத ஊர்வாசிகள் அரிசிதான் சாயுசியம், இல்லாவிடில் இறக்க வேண்டியதான் என்று கையை விரித்து விடவில்லை. தென்னாட்டில் நெல்தான் அதிக விளைச்சல், கண்டிப்பாக அரிசியை பிரதான பொருளை அமைய வேண்டும். இதிலோ புரோட்டீன், கொழுப்பு, லோகங்கள், உப்புகள், விட்டமின் எல்லாம் குறைவு. அவைகளை தேவையான அளவு அளிக்கக்கூடியவைகளை பக்கவாத்தியமாக வைத்து கொண்டால்தான் வாழ்க்கை சங்கீதம் ருசிக்க நடைபெறும். எவ்வளவு முன் யோசனையிடம் முன்னோர்கள் ஆகார விதிகளை வகுத்திருக்கிறார்கள். தற்கால ஆராய்ச்சி வேகம் பற்றி இவர்கள் புத்திசாதுரியம் பிரகாசிக்கின்றது. கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, தொழிலாளி, சுகசீவி, புலவன், மாணாக்கன், குழந்தை, இளைஞன், வயது வந்தவன், வயோதிகன் ஆகிய ஒவ்வொருவரும் எம்மாதிரி உண்ண வேண்டும், எதை உண்ண வேண்டும் என்று பாடம் ஒதுக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொருவர் சம்பாத்தியத்திலும் எவ்வளவு உஷ்ண பிரமாணம் தேவை, இதற்கு புரோட்டீன், சர்க்கரை, கொழுப்பு ஆகியவற்றின் சேர்க்கை கணக்கு எப்படி ஏற்பட வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறார்கள். பிரதான உணவில் புரோட்டீன், கொழுப்பிற்காக பருப்புகள், இதர தானியங்கள், பால், தயிர், உலோகம், அயம், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்காக காய்கறிகள், பழங்கள், கீரைகள் என சட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். பண்டை கால தென்னிந்தியர் உணவும் குற்றம் பெறாமல் மேற்கண்ட சாஸ்திரங்களை தழுவி நின்றது. இப்பொழுதும் அச்சட்டத்திட்டங்களின் நிழல்களையும் பிரதிபிம்பங்களையும் காணலாம். இப்பொழுதும் பருப்பு, தயிர், மோர், பால், கீரை, மரக்கறி, பழங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் சான்றோர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பேருக்குத்தான் உதவி பொருள்கள் என்று சேர்க்கின்றோம். அடித்தாலும் விலக ஆடை தயிருக்கு பச்சை தண்ணீரிலும் கேடான ஒரு மாற்று. கூழ் போன்ற மோரை பழிக்க கழுநீரில் புளிப்பை கரைத்தார் போல் நீர்மோர். பாலுக்கு பதில் காப்பி. டீயில் சீர்குலைந்து உருமாறி உயிரிழந்திருக்கும் ஒரு பண்டம். கீரையோ நாகரிக நாட்டில் தீண்டா பொருள். லிவர், கிட்னி முதலவை எளிதாக ஸ்பென்சரில் கிடைக்கும் பொழுது மரக்கறி கவர குறைவு. பழங்களுக்கு பதிலாக தான் ஜாம் சீமையிலிருந்து வந்து விட்டதே. பணமில்லை என்பதே குற்றம் பலருக்கு. பட்டிக்காட்டு புரூட் என்ற எண்ணம் அநேகருக்கு. வடமா செட்டி என்பவர் சிலர் எங்கள் ஆற்றுல ஊறுகாயை பார்த்து கொண்டே சாப்பிட்டுருவார் என்று வீண் பெருமை. வயிற்றுக்கு வஞ்சனை செய்து மிஞ்சுவதை வயிற்றிற்கு காணிக்கையாக கொடுப்பதை மறப்பது சகஜம். காய்கறிக்கு செலவழிக்காத கருமிகள் தினசரி சமையலை முத்துக்குழம்பு, புஷ்பரசம் என்று சாமர்த்தியம் பேசுவர். கண்ணை பறிக்கும் கடற்கரை முத்தல்ல, சட்டிக்கு அடியில் கிடைக்கும் கருஞ்சுண்டக்காய் வற்றலே முத்து. மல்லிகை, முல்லை, ரோசாவை போட்டு குல்கந்து ரசம் வைத்ததாக ஏமாற வேண்டாம். வேப்ப மரத்தில் வேடிக்கையாக தொங்கும் புஷ்பங்களை தெளித்த ரசம். நான் மீண்டும் நாளைய பகுதியில் இன்னும் இதை பற்றி விரிவாக காண்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து லைக் கொடுங்கள். இதன் பின்னணியில் இருப்பது கோவை செம்மொழி பூங்கா.